கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த வாலிபோர்ட் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, தொடர்ந்து சங்கீதம் 24 சங்கீதத்தின் 3-4 வசனத்தின் மூலமாய் கடந்த 3 வாரமாய் நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து அந்த வசனத்தின் மூலமாய் நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தை அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. 4வதாய் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று வாசிக்கிறோம். அதே வசனத்தை சங்கீதக்காரன் சங்கீதம் 15:2 அவர் இப்படியாக அவர் சொல்லுகிறார். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. கபடாய் ஆணையிடாமல் சத்தியத்தை பேசுகிறவன், பொய் சொல்லாமல், அங்கே மாறுபாடு செய்யாமல், உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசாம, அங்க உண்மையாய் இருக்கிறவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். நமக்கும் ஆண்டவர் அதை தான் இன்றைக்கு சொல்லி கொடுக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல 21 அதிகாரத்தினுடைய 7 வசனம் 8 வசனங்கள்ல நீங்கள் படிக்கும்போது கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பின்பாக யார் அங்கே அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலுக்கு போவாங்களா? யார் அதுல பங்கடைவாங்களா? அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்துல 7, 8 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. 8 வசனத்துல ஒரு பெரிய பட்டியலே ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். கடைசியில பார்த்தீங்கன்னா அதுல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல கடைசியா பொய்யர் என்று வாசிக்கிறோம். பொய்யரும் கூட 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். கபடாய் ஆணையிட்டு சிலர் சும்மாவாது சத்தியம் பண்ணுவாங்க, சும்மாவாது வாய்க்கு வந்தபடி சத்தியம் பண்ணி அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் கபடாய் ஆணையிடுவது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு இப்படி கபடாய் ஆணையிடுகிற, பொய் சொல்லுகிற, பொய் சாட்சி சொல்லுகிற அனுபவம், இதெல்லாம் வேதத்துல அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா இது மிக முக்கியமான ஒரு சத்தியம். சும்மா நான் ஒரு பேச்சுக்கு தான் வாக்கு கொடுத்தேன், ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அல்லது ஒரு பேச்சுக்கு நான் ஒரு பொய் சொன்னேன், ஆனா உள்ளத்துல அப்படி இல்லை, ஆனா சும்மா பேச்சுக்கு சொன்னேன். இதனுடைய அர்த்தமே கபடாய் ஆணையிடுதல். உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசுறது. அநேக குடும்பங்கள்ல இன்னைக்கு இப்படி கபடாய் ஆணையிடுகிற அனுபவம், கபடாய் வாழ்ந்து விடுகிற அனுபவம், சொத்து பிரச்சனையில கபடாய் ஆணையிட்டு கடைசியில மாற்றி விடுகிறது. இதெல்லாம் யார் பார்க்கிறா? இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுகிற அனுபவம். சிலர் சொல்லுவாங்க, அவன் ஏமாந்தவன், அவன்கிட்ட அப்படி சொன்னா அவன் நம்பிடுவான் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று அந்த அவசரத்துல சொல்லி கடைசியில ஏமாற்றி விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உன் சொந்த சகோதரனை சகோதரிய உலகத்தை ஏமாத்தலாம், ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்துல போய் நிக்கணும்னு சொன்னா நீங்க கபடாய் ஆணையிட்ட, பொய் சாட்சியாய் சொல்லிவிட்ட ஏதோ ஒன்று ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் நீங்க நிற்கும் போது அது உங்களுக்கு முன்பாய் வந்து குறுக்கிடும். யாரும் தப்பிக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சின்ன விஷயத்துல கூட உண்மை இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை நீங்க கொடுக்கிறேன் அல்லது செய்கிறேன் என்று சொன்னால் அதிலே நிலைத்திருக்க வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம ஒருவேளை மாற்றுவோம், அதை தப்பா ஏதோ ஒன்று மாற்றி ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை யாரையோ ஏமாத்திடலாம். கர்த்தரை ஏமாற்ற முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருப்போம். சங்கீதக்காரன் எவ்வளவு ஜாக்கிரதையோடு சொல்லுகிறார். 101 சங்கீதத்தில் எவ்வளோ பயந்து சொல்றாரு பாருங்க. 7வது வசனம், 101 சங்கீதம் 7வது வசனத்தில் சங்கீதக்காரன் அங்கே அவர் எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்போடு ஜாக்கிரதையோடு அவர் இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்குள்ள ஒரு நல்ல அனுபவம். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள்ள இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை. அப்படியானால் அவருக்குள்ள எவ்வளவு உண்மை இருந்திருந்தா அவர் எவ்வளவு தூரத்துக்கு இதை தன்னுடைய வீட்டிலே எதிர்பார்க்கிறார். தனக்கு முன் பொய் சொல்லுகிறவன் இருப்பதில்லை, கபடு செய்கிறவன் இருப்பதில்லை. உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற அந்த அனுபவம், பொய் சொல்லி மாற்றி விடுகிற அனுபவம் அப்படி வேண்டான்றார். 120 சங்கீதத்துல 3வது வசனத்துல வாசிக்கும் போது கபடுனாவே உனக்கு என்ன கிடைக்கும் என்று ஆண்டவர் அங்கே நம்மோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு ஒரு வேளை பேசிடலாம், இன்னைக்கு ஒரு வேளை பொய் சொல்லிடலாம்,
பணத்துக்காக, சொத்துக்காக, பதவிக்காக எதையோ ஒரு பொய்ய சொல்லிடலாம். ஆனால் ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்ற பயம் இன்னைக்கு உங்களுக்குள் இருக்குமானால், கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு செய்து இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. அந்த பயம் நமக்கு வேண்டும். அந்த பயம் இல்லாம அப்படி வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தண்டனையை குறித்து மல்கியா 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கும் அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏமாத்திடலாம், பொய் சொல்லிடலாம், அங்க கபடா வாழ்ந்துடலாம், இன்னொருத்தருக்கு வர வேண்டிய பணத்தை அபகரிக்கலாம், யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னதை கொடுக்காமல் அதை நம்ம ஏமாத்தி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் தீவிரமாய் சாட்சியா இருப்பேன். அவங்களுக்கு விரோதமான தீவிரமான சாட்சி. அருமையானவர்களே, யாருமே அவங்க பக்கம் இல்லை, யாரு எந்த கேஸ் அவங்க மேல போட்டாலும் யாரும் அவங்களுக்கு வழக்காட மாட்டாங்கன்னு நினைக்கலாம். யார் வந்து அவங்களுக்கு வழக்காடுவா? நான் எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு பேர் இருக்கு, அவங்களுக்காக யார் பேசுவான்னு நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், தீவிரமான சாட்சி நான் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். யாரையும் ஏமாற்ற முடியாது. அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் பயந்திருப்போம், நடுக்கத்தோடு இருப்போம். ஒருவேளை தப்பு செய்யலைன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே நீ நல்லவன் சொல்லி துதிக்கலாம், ஆராதிக்கலாம். ஆனால் ஒருவேளை இந்த கபடுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பொய்யானை இட்டுக்கொண்டு நான் ஒருவேளை கிறிஸ்தவன் சொல்லி கொண்டிருப்போமானால், யாரா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்தான் தீவிர சாட்சி, எதிரான சாட்சி. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, என்கிட்ட நிறைய அப்படி வாக்கு கொடுத்துட்டு செய்யாத அனுபவம் இருக்குதே, வாக்கு கொடுத்துட்டு என் வாழ்க்கையில நிறைய ஏமாத்திருக்கிறேனே. ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லலாம். கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, சில வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 34ஆம் சங்கீதத்தின் 13வது வசனம், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். ஆரம்பத்திலேயே அதை விலக்கி காத்துக்கோங்க. ஆரம்பத்திலேயே நீங்க அதுல ஜாக்கிரதையா இருங்க. ஓகே, நான் சொல்ல மாட்டேன், நான் பேச மாட்டேன், வாக்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் செஞ்சா என்னால முடியாது. ஆரம்பத்திலேயே நீங்க அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. என்ன ஆணையிட்டு கொடுத்தாலும், எதை நீங்கள் செய்வேன் என்று சொன்னாலும் முதல்ல உட்கார்ந்து நீங்க யோசிங்க. அப்படிப்பட்ட காரியத்திற்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 120 2ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபடு நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். முதல்ல தீர்மானம், இரண்டாவது ஜெபம். தீர்மானிக்கிறார், நான் செய்ய மாட்டேன், கேர்ஃபுல்லா இருப்பேன். ரெண்டாவது, ஆண்டவரே நான் அப்படி கபடு வாயா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார். மூன்றாவது அனுபவத்தை பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 10ஆம் 11ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே இன்னொரு அனுபவத்தை சொல்லி கொடுக்கிறார். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கும் தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், விளக்கணும், ஆண்டவரே விளக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம், தீர்மானிக்கிறோம். ஆனா அப்படி பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? அடுத்த வசனம், பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். முதல்ல தீர்மானிங்க, ரெண்டாவது ஜெபம் பண்ணுங்க, மூணாவது சொல்றாரு சமாதானத்தை தேடுன்றாரு. அப்ப எதெல்லாம் உங்க வாழ்க்கையில குழப்பத்தை உண்டு பண்ணுதோ அதெல்லாம் விட்டு தூர வாங்க, வெளியே வாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஒரு தீர்மானம் செஞ்சு ஜெபம் பண்ணி சமாதானத்துக்குரிய காரியங்களை தேடுங்க, அதை பின்பற்றுங்க, அதை பின்தொடருங்க. ஏனென்று சொன்னால் கபடு வசனிப்போடு கபடு நாவோடு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதே. ஆண்டவர் அங்கே அவங்கள அனுமதிக்க மாட்டா. ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவரே நான் அவ்வளோ காணிக்க கொடுத்துட்டேன், நான் அவ்வளோ செஞ்சிருக்கேன், இவ்வளோ தசமபாவம் கொடுத்தேன், எப்படி வந்த காசு, யாரை ஏமாற்றினது? அப்படி ஒருவேளை ஆண்டவரை துக்கப்படுத்தி எதையோ யாரையோ ஒருத்தரை ஏமாற்றி வந்த பணத்தின் நிமித்தமாக நீங்க ஆண்டவருக்கு கொடுத்து நீங்க அது ஆண்டவர் பார்த்து இதை அட்ஜஸ்ட் பண்ணுவார் நினைக்கிறீங்களா? பரிதானம் அவரிடத்திலே செல்லாத சகோதரனே, ஜாக்கிரதை. ஆண்டவருடைய ராஜ்யத்துல அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னால நிக்கணும்னு சொன்னா நமக்குள்ள இந்த 4 காரியமும் மிக அவசியம்.
ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். கைகளிலே சுத்தம், இருதயத்துல சுத்தம், மாயையை பின்பற்றாத அனுபவம், மாயையை வெறுக்கிற அனுபவம். 4வது, நம்முடைய நாவு கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்முடைய நாவு கபடம் உள்ளதா இருந்து விடவே கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்களேன். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னால நிக்கிற தகுதி படைச்சவங்க வாயில கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். கபடில்லாதவங்க, எந்த பொய்யும் அவங்க வாயில இருந்ததில்லை. ஏன்னா பொய் சொன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது, பொய் சொல்ல முடியாது. ஆண்டவர் திட்டமாய் வேதத்திலே சொல்லியிருக்கிறார். பொய் அது பிசாசின் குணம். பொய் சொல்லலாம் என்று சொல்லுவது பிசாசின் தந்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும், ஜாக்கிரதையாக இருப்போம். பொய்யை களைந்து பிறனுடனே மெய்யை பேச கடவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரே, அது ஆவியானவருடைய வார்த்தை, ஆவியானவருடைய சத்தியம். அதை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய தேவன் நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன போது அவர் சொன்னார், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இன்னைக்கு நமக்கு அது உண்மை, நமக்கு உண்டு. நியாயப்பிரமாணம் காலம் கிடையாது, இது கிருபையின் காலம். ஒருவேளை சொல்லிக் கொள்ளலாம், அதுக்காக பொய் சொல்லலாமா? பொய் சாட்சி சொல்லக்கூடாது. ஆண்டவர் கிருபை தருவார். ஆனால் அதே நேரத்தில் ஜாக்கிரதையாய் வாழுவோம். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னால நிற்கிறதற்கு நீங்க ஆயத்தமா? இன்னொன்று ஆயத்தமாகலை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அப்புறம் பார்த்துக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, கள்ளன் கடைசி நிமிஷத்துல மனம் திரும்ப மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி நிமிஷம் கல்லனை யார் யாரெல்லாம் யோசிச்சு அவனை குறித்து பேசுறாங்களோ அவங்க எல்லாரும் வாய்ப்பை இழந்த ஒரு கல்லன். இயேசு கிறிஸ்துவோட 2 கல்லங்க அறையப்பட்டாங்க. ஒருவன் வாய்ப்பு வந்த போது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லி அவன் நழுவ விடாம, வாய்ப்பை தள்ளி விடாம, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட கல்லன். இன்னொரு கல்லன் இருக்கானே, இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துக்கலான்னு சொல்லி வாய்ப்பை நழுவ விட்டவன். நான் இப்படி யோசித்து பார்த்தேன், ஒருவேளை வலி வேதனை தாங்க முடியாம அந்த மரணத்துக்கு போராடுற நேரம் இயேசுவை நோக்கி பார்த்தா இயேசு மனுக்குலத்துக்காக ஜீவனை கொடுத்திருந்தார். நிறைய பேர் அதான் யோசிப்பாங்க, கள்ளன் கடைசி நிமிஷத்துல மனம் திரும்பினால அத மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தயவு செய்து அப்படி யோசிக்காதீங்க. கிடைச்ச உடனே வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவன் தான் ரட்சிக்கப்பட்ட அல்லது அன்றைக்கு இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்லன். இன்னைக்கு அந்த அனுபவம் தான் நமக்கு வரணும். இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இயேசு வர லேட் ஆகும், அவர் எப்பயாவது வருவார், இல்லை எனக்கு இன்னும் ஆயுசு காலம் நிறையா இருக்கு என்றெல்லாம் நம்மளை நாமே இன்னைக்கு யோசிச்சு நம்மளை ஏமாத்திட்டு இருந்தா, தயவு செய்து சொல்றேன், அங்கே அவருக்கு முன்பாக நிற்கும்போது தலை குனிந்து தான் நிற்க வேண்டும். கரைத்திரையற்றவர்களாய் தேவ சமூகத்திலே தைரியமாய் நிற்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தருவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்களை வாழ்க்கை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார். அவருடைய ராஜ்யத்தில் சந்தோஷமா நிற்பேன், அவரை முகமுகமா சந்திப்பேன் என்ற நிச்சயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்தருள்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நாங்களும் ஒரு நாள் நிற்க வேண்டும் என்று எங்களோடு திட்டமாய் பேசி இருக்கிறேன். எங்கள் கைகளில் சுத்தம் இருக்க வேண்டும், இருதயத்தில் மாசில்லாதவர்களாய் இருக்க வேண்டும், மாயைக்கு எங்கள் ஆத்மாவை ஒப்பு கொடுக்காமல் இருக்க வேண்டும், ஆண்டவரே கபடாய் நாங்கள் ஆணையிடாமல் இருக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டவரே 4 குறிப்புகள் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே தொடர்ந்து நீர் பேசிக்கொண்டிருக்கிறீர். நாங்கள் பல நேரங்களிலே கிடைக்கிற வாய்ப்பை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று உதறிவிடுகிறோம். எங்களை மன்னியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவரே நீர் கிரியை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் ஜீவியத்திலே நாளைக்கு என்று அர்ப்பணிப்பை தள்ளி போட்டு விடாதபடி கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளத்தக்கதாய் நம்முடைய பிள்ளைகளோடு இன்றைக்கு நீர் பேசிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமக்குள்ளாக வெற்றியான வாழ்க்கை வாழ கிருபைத்தார். நாங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரை பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபைத்தார். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதியும், இவர்கள் தேவைகளை சந்தியும், வியாதிகள் மாறட்டும், நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும், உமக்கு உகந்த சாட்சியாய் சத்தியத்தின்படி நடக்க கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இந்த செய்தி மூலம் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்று நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் பெற்ற நன்மை எங்களுக்கு எழுத மறக்க வேண்டாம். உங்கள் சாட்சியை எழுதலாம், உங்களுடைய ஆலோசனை எழுதலாம்.
உங்களுக்கு ஆலோசனைப்பட்டாலும் நாங்கள் கொடுப்பதற்கு, உங்களுக்கு ஜெபிக்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறேன். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: வெற்றியின் ஊழியங்கள், நம்பர் 97, லாமெக் தெரு, ஜானகி நகர், வலசரவாக்கம், சென்னை 87. For prayer and counseling, தொலைபேசி எண் 044 6555 1333 மற்றும் 2486 3381 2486 3382. செல்போன் 9940 212194.